ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. அருமையான நேரத்தை கொடுத்தீங்க, நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இப்ப கொடுக்குற நாட்களை ஆஸ்வதியும் ஏசப்பா. இப்ப கொடுக்குற ஆன்லைன் ஜூம் மீட்டிங் ஆஸ்வதியும் ஏசப்பா. ஏசப்பா, இப்ப நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு 3 பாடல்கள் பாடப்படும். பாடலுக்கு முன்னாடி ஒரு 3 வேதத்தை மட்டும் தியானித்து செல்வோம். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமானமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பிலிப்பியர் 4:17. உபாகரத்தை நான் நடமாமல் உங்கள் கண்ணுக்குப் பலன் பெருகும்படியே நடுகிறேன். யோனா 1:12. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றார் ஆண்டவர். இப்ப நம் பாடலோடு சேர்ந்து போவோம். 3 பாடல்கள் பாட போகிறேன். ஒரு பாடல் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல, அடுத்து தமிழ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. I am seeking you like a precious jewel. Lord, to give up I'd be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, holy is your name. Jesus, Lamb of God, holy is your name. Taking my cross, my sin, my shame, rising again, I praise your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I dry, I fill me cup. You are my all in all. Jesus, Lamb of God, holy is your name. Jesus, Lamb of God, holy is your name. You are my strength, and when I'm weak, you are the treasure that I seek. You are my all in all. When I fall down, you pick me up. When I run dry, you fill me up. You are my all in all. Jesus, Lamb of God, holy is your name. Jesus, Lamb of God, holy is your name. Amen. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகள் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்ணாட்டும். சேனைகள் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணாட்டும். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவனாய் சாவாமை உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவர் சேரக்கூடாத ஒளித்தனத்தில் வசனம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவர் சேரக்கூடாத ஒளித்தனத்தில் வாசம் செய்வர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பவும் உமெகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பவும் உமெகாவும் ஆனவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நன்றி ஏசப்பா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நாம் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே, கண்மலையே அடைக்கலமே என் பலனே என் காப்பாரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற மாட்டீர், என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பி நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றி விடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பி விடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றி விடுவேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவு விடமாட்டீர். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே.
அசைவிட விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலேயாகும், என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலேயாகும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்க அருமையான நேரத்தை கொடுத்தீங்க, நன்றி ஏசப்பா. ஏசப்பா இது ஜூம் மீட்டிங் ஆசிரியம் ஏசப்பா, இது ஃபேமிலி ஸ்டடி பைபிள் ஸ்டடி ஏசப்பா. ஏசப்பா இங்க வந்திருக்க எல்லாரும் இங்க கடவுள் வார்த்தை அறிவதற்காக இங்க நேரத்தை கொடுத்தீங்க, நன்றி ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் தெரியாத விஷயங்களை கத்துக்கொள்றதுக்கு ஒரு விஸ்டம் நாலேஜை கொடுமை ஏசப்பா. ஏசப்பா இங்க நடக்கப்படுற ஜூம் மீட்டிங் ஆசிரியம், இங்க பிரசன்ட் பண்ண போற லியோ அண்ணாவை ஆசிரியம் ஏசப்பா. ஏசப்பா நன்றி ஏசப்பா. இங்க அருமையான நேரத்தை அருமையான எங்களுக்கு ஒரு மெசேஜ் நல்ல உலகத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களோட இரும் ஏசப்பா. காத்து கொள்ளும் வழிட்டும் ரட்சகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமென் ஆமென். தேங்க்யூ டைட்டஸ் ஃபார் லீடிங் வர்ஷிப். இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற பிரதர் லியோ அவர்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பார். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19, பக்கம் 213. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த வசனம் நம் ஆதாமையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய நமக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஏனென்றால் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நம்மளுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்படுவார்கள். அதே சமயம் நம்மளுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். ஒரு உதாரணமா பாருங்க, இப்போ ஒரு சிக்னல்ல இப்போ காலை நேரத்துல பார்த்தீங்கன்னா சிக்னல்ல டிராஃபிக் போலீஸ் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல சிக்னல் போட்டிருக்கும் போது யாருமே அதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, எல்லாமே தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அதே சமயம் ஹெவியான டிராஃபிக் நேரத்துல சிக்னல் போட்டிருக்கும் போது அந்த சிக்னல் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் கிளம்புவாரு, அதன் பின்னாடி எல்லாருமே கிளம்புவாங்க. அப்ப ஒருவர் கீழ்ப்படியலைன்னா எல்லாரும் அப்படி கீழ்ப்படியாம சேர்ந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் நான் பார்த்துருக்கேன் என்னோட அனுபவத்துல, ஒரு சின்ன நம்ம ஒரு 2 வீலர்ல போகும்போதும் கூட அந்த சிக்னலை மதித்து நாம் கீழ்ப்படிந்து நின்றோமானால் நமக்கு பின்னாடி அதன் பிறகு ஆட்டோ, காரு, லாரி, பஸ் எல்லாமே கூட கீழ்ப்படிந்து நின்றுருக்கு. அதை நீங்க கூட பார்த்துருக்கலாம். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கீழ்ப்படிதல் அது அநேகரை நீதிமானாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே சமயம் நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் அநேகர் நம்மளை பார்த்து கீழ்ப்படியாமல் பாவிகளாக்கப்படுவார். இதைதான் இதை கிறிஸ்துவனுக்கு நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் கொண்டுதான், அவரை அறிந்தவர்களை கொண்டுதான் அநேகரை அவர் ரட்சிக்க சித்தமா இருக்கிறார். உதாரணமாக பாருங்க, அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்புறம் பெந்தைகோஸ்தே நாள்ல பாத்தீங்கன்னா 120 பேராக அது பெருகினது. அப்புறம் பேதுரு பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கும் போது பார்த்தீங்கன்னா 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சபிரால் அந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதை வாசிங்க, 5:14 வாசிங்க. அப்போஸ்தலர்
திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்ப அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய கீழ்ப்படிதல், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால் நம்மளை கொண்டு அநேகரை ஆண்டவர் வந்து ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த அவர் சுத்தமுள்ளவராக இருப்பார். ஆகவே நம்மளுடைய கீழ்ப்படிதல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது? இந்த உலகத்துக்குள்ளே பாவமும் மரணமும் பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். எல்லோரும் வந்து அதனால பாவம் செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஒருவருடைய கீழ்ப்படியாமை, அந்த ஆதாம் என்கிற ஒரு நபர் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால எல்லோரையும் பாவம் வந்து ஆண்டு கொண்டது என்று பார்க்கிறோம். அதே வசனத்துல, அதே அதிகாரத்துல 5:14 வாசிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இங்க எப்படி வாசிக்கிறோம்? அதாவது மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் அது ஆண்டது. ஆதாம் செய்த பாவத்திற்கு ஒப்பாய் பாவம் செய்யவில்லை என்றாலும் அவர்களையும் அது வந்து ஆண்டு கொண்டது என்று பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா யாத்திராகம் 20:5 வாசிக்கிறோம், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஏற்கிற தேவனாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதே ஆதியாகமம் வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5-6 வாசிப்போம். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர்? ஏன் அவ்வளோ இதா சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 3:20 வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்ப என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அப்ப அந்த கீழ்ப்படிதல் அங்கே இல்லாதபடினாலே அங்கே வந்து ஆண்டவர் வந்து அந்த உலகத்தை வந்து மனுஷர்களை வந்து உண்டாக்குனதற்கு அவர் வேதனைப்பட்டு அவர் விசனம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படிதலை ஆண்டவர் வந்து மனிதர்களிடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறாரு பாருங்க. சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிப்போம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதிரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. இங்க என்ன வாசிக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து சகலவற்றையும் படைத்து அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திர மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதே எபேசியர்ல வாசிக்கிறோம்.
எபிசியர் 6:7-8 வாசிக்கிறோம். 8வது மட்டும் வாசிப்போம். 8வது வசனம் மாத்திரம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும். அப்ப அவனுக்கு கீழ்ப்படுத்தாத ஒரு பொருளும் இல்லை என்று ஆண்டவர். என்னன்னா, இந்த உலகத்தை முழுவதுமாக சிருஷ்டித்து அதை ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. பட் ஆனா அதை கொடுத்து ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய சொல்கிறார். ஆனா இவன் அந்த கட்டளையை மீறி, ஏன்னா இவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்து இவனுக்கு சகலவற்றிலும் இவனுக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். ஆனால் அவரு உண்டு பண்ணின அவனையும் உண்டு பண்ணின அந்த தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான் என்று பார். அதனால இப்ப ஆதியாகம் வாசிப்போம். ஆதியாகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 20-21 வாசிப்போம். இங்க நோவா ஒரு காரியத்தை செய்யறார் பாருங்க. ஏன்னா நோவா என்கிற ஒரு மனிதன் தேவ எச்சரிப்பு பெற்று அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். ஆகவே நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வசனம் வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. போதும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நோவா கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து அவர் தகன பலியை செலுத்தும் பொழுது ஆண்டவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏன்னா சாமுவேல்ல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் தினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஏன்னா ஆண்டவர் கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்ப்பார். நாம் செலுத்தக்கூடிய பலிகளை அல்ல, அவர் கீழ்ப்படிந்து நாம் செலுத்தக்கூடிய பலிகளில் தான் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சரி, இப்ப மறுபடியும் அந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14 அதோடைய பின்பகுதியை வாசிப்போம். வசனம் 14 கடைசி பகுதி மட்டும் வாசிப்போம். அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அப்ப அந்த ஆதாம் பின் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் ஆனவன் என்று பார்க்கிறோம். என்ன என்றால், ஆதாம் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னான்னா, அவன் கீழ்ப்படியவில்லை. இப்போ ஆண்டவர் கீழ்ப்படியவராக வருகிறார். அதை வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான்.
உடனே தெய்வ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து வரும்போது அவர் மிகுந்த பசியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்துல வந்து சோதிக்கும்படியாக பிசாசானவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் வேத வசனத்தை கொண்டு அதற்கு தான் ஆண்டவர் வந்து கீழ்ப்படிந்தார். ஆனால் இங்க ஆதாம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது சகல தோட்டத்தின் விருட்சகங்களை அவங்க சாப்பிடலாம், ஆனால் ஒரே ஒரு விருட்சகத்தை மட்டும் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை தான் வந்து அவங்க சாப்பிட்டார்கள். ஆனா இதுதான் வந்து ஒரு அடையாளமாக ஆண்டவர் வந்து இந்த இடத்துல கீழ்ப்படிதலை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல வந்து பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். அதாவது யாக்கோப்ல வாசிக்கிறோம் இல்லையா, 4:7 யாக்கோப் 4:7 வாசிப்போம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பார்க்கிறோம். வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப இந்த கீழ்ப்படிதலுக்கு நம்மளை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முன் அடையாளமாக ஆதாமுக்கு ஒரு முன் அடையாளமாக ஆண்டவர் வந்திருக்கிறார். இப்ப அந்த ஏதேன் தோட்டத்துல வசிப்போம். நம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிப்போம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை மன்னிக்கவும் 2ஆம் அதிகாரம் 20. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். போதுங்கள். அப்ப இங்க ஆதாம் ஏவாளை ஆண்டவர் வந்து உருவாக்கும் பொழுது புருஷனாகவும் மனைவியாகவும் உருவாக்குறார். அதை வந்து பின்பு சபைக்கு ஒரு அடையாளமாக உருவாக்குறார். எப்படி ஆதாம் வந்து பிந்தி வரக்கூடியவருக்கு ஒரு முன் அடையாளமாக இருந்தார், அது போல இந்த குடும்பத்தை ஆண்டவர் வந்து ஒரு சபையாக அதை வந்து ஒப்பிட்டு பார்க்கிறார். வசனம் வந்து எபேசியர்ல வாசிப்போம். இதே வசனம் எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். 31 மற்றும் 32 வாசிப்போம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். போதுங்க. அப்ப கணவன் மனைவியை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இங்கே வந்து சபையை குறித்து அதை கம்பேர் செய்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா அந்த கீழ்ப்படிதலை வந்து சபைக்கு வந்து ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். வசனம் 21 நம்ம வாசிப்போம். அதே எபேசியர் வசனம் 21. தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, இங்க ஃபர்ஸ்ட் சொல்லப்படுறது என்னன்னா, மனைவிகள் வந்து தங்களுடைய சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். எப்படின்னா சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல என்று பார்ப்போம். அடுத்தது புருஷர்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம் வாசிப்போம். தொடர்ந்து வாசிப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியின்
மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை கற்பித்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் கர்த்தர் சபையை சபையை போஷித்து போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். போதும். அப்ப இங்க கணவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல மனைவியிடத்தில் நாம் வந்து அன்பு கூற வேண்டும். இப்ப இதுல பாருங்க, அதாவது சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். அதே போல மனைவியானவள் என்ன செய்யணும்? தன் கணவனுக்கு கீழ்ப்படியணும். இது ரெண்டுமே ஒரே விஷயம் தான். அதே போல கிறிஸ்து சபையில வந்து அன்பு கூர்ந்து விட்டார், நாம் வந்து மனைவியிடத்துல நாம் வந்து அன்பு கூற வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய கணவரோ இல்ல மனைவியோ அவங்க வந்து ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நம்மளும் அதே மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா ஆதாம் ஏவாள் என்ன அங்க அவங்களுக்கு செய்த ஒரு மிக மிக பெரிய தவறு என்னன்னா, இப்ப ஸ்திரியானவள் தான் வஞ்சிக்கப்பட்டார். ஆதாம் அந்த வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 வாசிப்போம். எண்ணத்திலாளனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டார். ஏன்னு சொன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 16ல வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆதாம் வந்து உருவாக்கப்பட்டுட்டு அப்பவுமே வந்து ஆதாமுக்கு வந்து அந்த தோட்டத்தின் விருட்சத்தின் அந்த கனியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டோட கட்டளை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆஹ் வாசிங்க. அதுக்கப்புறம் வந்து சகல மிருக ஜீவன்களையும் ஏவாளையும் உண்டாக்க வசனம் வாசிப்போம். 16ல இருந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதுக்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாம் அவன் போதும். இப்ப இதுல நம்ம என்ன விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சிறியானவள் வந்து வஞ்சிக்கப்பட்டார். யாருனால்னா சர்ப்பமானது ஏவாளை வந்து வஞ்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் வந்து கேட்கும்போது இப்ப ஆதாம் வந்து பார்க்கும்போது என்ன அந்த இடத்துல ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஆதாமுக்கு தான் இந்த கட்டளை வந்து கொடுக்குறாரு. ஆதாமை வச்சுட்டு தான் இந்த சர்பத்தையும் உண்டு பண்றாரு, ஏவாளையும் உண்டு பண்றாரு. இப்போ ஆதாமுக்கு நல்லாவே தெரியும். ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிடும்போது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஏவாளுக்கும் சொல்லியிருக்கணும், சர்பத்துக்கும் அவர் வந்து சொல்லியிருக்கணும். ஆனா அன்று அந்த ஆதாம் வந்து அந்த காரியத்தை வந்து தவற விட்டு, அதற்காக தான் இன்று இயேசு கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறவராய் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே வந்து சபையில் வந்து நம்ம வந்து அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் வந்து
மனைவி இடத்தில் அன்பு பெற வேண்டும், மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை தொடர்ந்து பாருங்க, அதே அடுத்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பிள்ளைகளை குறித்து பாருங்க. அதுல தொடர்ந்து பாருங்க, கீழ்ப்படியல 6:1 இருந்து வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. 9 வரைக்கும் வாசி. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவருக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சவாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். போதும். இப்ப இங்க வந்து பிள்ளைகளுக்கு, வேலைக்காரர்களுக்கு, எஜமான்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆண்டவர் வந்து ஒரு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா உண்டாக்கப்பட்ட அதிகாரம் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1-2. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படியே எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். போதும். அப்ப எல்லா அதிகாரமும் பாத்தீங்கன்னா தேவனால் தான் ஏற்படுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்கதான் நம்ம வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா 1 கொரிந்தியர் 11:3 வாசிக்கிறோம். அங்க வந்து எப்படின்னா, புருஷன் வந்து மனைவிக்கு தலையா இருக்கிறான், புருஷனுக்கு இயேசு தலையா இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு ஒரு முறையை வைத்திருக்கிறார், யார் யார் யாருக்கு கீழ்ப்படியணும் என்று. ஸோ அந்த கீழ்ப்படிதலை நம்ம வந்து சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணுமே, அதை பண்ணணும்னாலே போதும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து தொடர்ந்து கீழ்ப்படிய முடியும். ஏன்னா சபையில நாள்தோறும் அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த ஒழுக்கத்துக்குள்ளே நாம் வரும்போதுதான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் வந்து நமக்குள்ள வரும். ஏன்னா 1 பேதுருல வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:8 அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடறி போனார்கள் என்றார். திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நாம் வந்து இடறி போய்விடுவோம். ஆகவே இந்த ஒழுக்கத்துக்குள்ள நாம் வரும் பொழுது சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் வந்து அந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து கைக்கொள்றது மிக எளிமையா இருக்கும். கடைசியாக 2 கொரிந்தியர், இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வாசிப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். போதும். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல. அங்க பவுலுக்கு ஒரு பயம் வருது. பவுல் வந்து ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு பிரசங்கிச்சுட்டு வராரு. ஆனாலும் அந்த சர்வமானது ஏவாளை வஞ்சித்தது போல கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து நாம் விலகி விடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து
அந்த கிறிஸ்து என்கிற ஒரே புருஷருக்கு வந்து நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் சபையை குறித்தும் அந்த ரகசியம் தெரிந்து நான் சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே சபையில வந்து இந்த கீழ்ப்படுதலை வந்து நாம் வந்து கற்றுக்கொள்கிறவராக இருக்கிறோம். கடைசியாக பிலிப்பியர் 2:8 வாசித்து நாம் முடிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமான வசனம் 8 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்ட மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம் கீழ்ப்படிவதற்கு ஒரு முன் உதாரணமாக ஆண்டவர் மரண பரியந்தம், சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்று பாருங்க. இப்ப ஒருவேளை கணவன் மனைவி அவங்களுக்குள்ள கீழ்ப்படுதல் இல்லைன்னா 1 பேதுரு 3:3 வாசிக்கிறோம். அவர்களுடைய கற்புள்ள நடக்கையினால வந்து கணவன் வந்து மனம் திரும்புவார் என்று பார்க்கிறோம். அதே 1 பேதுரு 3:7 வாசிக்கிறோம். மனைவி வந்து பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் இப்படியே வந்து நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் பகிர்ந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் வந்து தகுதி அடைய வேண்டும். ஆகவே கிறிஸ்து சபையை கொடுத்த நோக்கம் என்னவென்றால் நாம் யாவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏதாவது ரிலேட்டட் சொன்னம் இருந்தா சரி. காலை ரொம்ப வலிக்குது. நான் நிறைய தூங்கவே இல்லை. அமைப்போட சொன்னா மூச்சு பிடிப்பியா முடிஞ்சிருச்சா? கேட்ட வேத பகுதியிலிருந்து ஏதாவது வேத வசனங்கள் உங்களுக்கு இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளுங்கள். கேள்விகள் இருக்குமானால் இந்த நேரத்திலே கேட்கலாம். கீழ்ப்படிதலை குறித்து நான் தியானிக்கும் பொழுது எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இப்ப ஆதாம் ஏவாள் 2 பேரும் தான் முதல்ல டிஸ்ஒபீடியன்டா வழி விலகி போனாங்க. அவங்க வழி விலகி போகும்போது அவங்களுக்கு 2 யூஸ்வலா அந்த டிஸ்ஒபீடியன்ஸ் வரும் பொழுது there are 2 steps. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, they know what disobedience is. இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்றது. அதாவது நன்மை செய்ய அறிந்திருக்கிறது. இன்னொன்னு வந்து அதையும் பைபாஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல போறது. So first step, they know that they must obey God. They know that they must obey authority. They know that this is the command of God. So how do you know? What do you know? Because of the word of God. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நமக்கு தெரிய வருகிறது, இதுதான் கீழ்ப்படிதல் அப்படின்னு தெரிகிறது. ஆனாலும் அதை பைபாஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். இப்ப பிரதர் சொன்ன எக்ஸாம்பிள்ல சிக்னல்ல ஸ்டாப்ல நிக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வந்து தெரிஞ்சுது. யுவர் மைண்ட் நோஸ் இட். பிரியமானவனுடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து அப்படின்ற போது இந்த ஆத்மாவை தான் இந்த மைண்டு. ஸோ ஆத்மாவுக்கு என்ன தெரிகிறது? அது தெரியுது, இது தப்பு ரைட்டுன்னு தெரியுது, நிதானித்து அறிஞ்சது. பைபாஸ் பண்ணிட்டு போறதுக்கு why does it go to the second step? ஏன் இது 2வது
கீழ்ப்படிதல் இல்லாமல், ஒபீடியன்ஸ் இல்ல, கீழ்ப்படியாமைக்கு ஏன் போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏன் அப்படின்னா, ஒண்ணு, புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்ப சிக்னல் நிற்கும் போது ஐயோ டைம் ஆயிடுச்சு, இந்த சிக்னலை பைபாஸ் பண்ணா போலீஸ் நம்மளை வந்து பிடிக்க மாட்டாங்க, இங்க சிக்னல்ல போலீஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வருது. ஏவாளுக்கு என்னன்னா ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வருது, புதுசா கர்த்தர் சொல்லாத வேறொரு, இல்ல கர்த்தர் அனுமதிக்காத வேறொரு இன்ஃபர்மேஷன் வருது. அது வந்தோடனே இப்ப நவ் தேர் இஸ் அ சாய்ஸ் இல்லையா. ஒன்று அறிந்து கொண்டாங்க, கீழ்ப்படிதல்லாம் என்ன, இதுதான் சொல்லியிருக்காங்க, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், சிக்னல் தான் நிக்கணும், கர்த்தர் இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நியூ இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது திஸ் இஸ் வேர் ஃப்ரீ வில் பிளேஸ் கம்ஸ் இன் ரோல், ரைட். கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை அப்படின்லாம் வரும் பொழுது, ஆஹா புது இன்ஃபர்மேஷன் வருதே, இது யாரிடத்துல இருந்து வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம நிதானித்து அறியணும். ஸோ அங்க வந்து என்ன பண்ணுகிறது, நம்ம வந்து சுய சித்தம் ஃபெயில் ஆகுது. மனுஷனிடத்துல வருகிறதா, தேவனிடத்துல இருந்து வருகிறதா, இல்ல பிசாசின் இடத்துல இருந்து வருகிறதா? அப்ப அதை நிதானித்து அறிய அங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏவாள் மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. அதுக்கு அடுத்து என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் திஸ் நியூ இன்ஃபர்மேஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணணும். இதனால பலன் உண்மையாலுமே உண்டா அப்படின்னு சொல்லி நிதானித்து அறியல. ஸோ அங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரிதான் மனிதரிடத்துல இருந்து வருகிறதா, இல்ல யாரோ காசிப் பண்றாங்க அவங்க இடத்துல இருந்து வருகிறதா, இல்ல யாரோ பொய் சொல்றாங்க அதுல இருந்து வருகிறதா அப்படின்னு தான் தெரியாம, அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்றாங்க, they blindly believe. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த மூணாவது காரணம் என்னன்னா, பாவத்துக்கு கீழாய் நம்ம எல்லாமே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏவாள் வந்து பண்ணும்போது இந்த ரெண்டு தான். ஒண்ணு யார் இடத்துல இருந்து வருதுன்னு பார்க்கல, அவங்க சொல்ற மெசேஜ் ட்ரூவான்னு கேட்கல, டிஸ்ஒபீடியன்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நமக்கு என்னன்னா மூணு இருக்கு, யார் இடத்துல வருகிறது நம்ம பார்க்கறது இல்ல, ஆவியானவர் கொடுத்திருந்தாலும் சம்டைம்ஸ் பைபாஸ் பண்ணிடுறோம். அந்த வருகிற மெசேஜ் உண்மையா தீமையா, அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று நிதானித்து அறியல, அங்க மிஸ் பண்ணிடுறோம். மூன்றாவது இன்னொன்னு என்ன பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து என்னன்னா, ஏவாள் எந்த நிலைமையில இருக்கிறோமோ அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம். ஆனா உலகத்தில் உள்ளவர்களுக்கு என்னன்னா, அவங்க பாவத்திலேயே மறித்து இருக்கிறபடினால, பாவம் அவர்களை மேற்கொண்டு இருக்கிறபடினால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாவத்துல அப்படியே செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு செய்ய மனது இல்லாமல் இருக்கிறது. சோ அப்படிதான் பாத்தீங்களா. அதனாலதான் வந்து பலவீனமான பாண்டம் அப்படின்னு வேதம் சொல்லும் பொழுது சில நேரம் எதை குறிக்கிறதுனா, இந்த நிதானித்து அறிகிறது தான். நாமளும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்களுக்கு முன்புதான் பலவீனமான பாண்டமா தான் இருக்கிறோம். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து இந்த நிதானித்து அறியவும் அதை வேறுபடுத்தி பார்க்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஸோ டூ ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று அறிந்து கொள்வது, அதுக்கு தான் வேத வசனத்தை வாசிக்கணும் கீழ்ப்படுகிறதுக்கு. ரெண்டாவது வந்து நிதானித்து அறியணும், டேக் யுவர் டைம் டு டிஸ்பொசிஷன். அப்படி நிதானித்து அறியும் பொழுது நம்மால் அதை மேற்கொள்ள முடியும், கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள முடியும், மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேற ஏதாவது வேத வசனங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்களா, இல்ல எதுவும் கேள்விகள் இருக்கிறதா? பிரதர் கிட்ட கேளுங்க. ரைட், இது இல்லை நினைக்கிறேன் பிரதர். இப்ப நான் ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே பிரதர். ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். ஏசப்பாமை துதிக்கிறோம். சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் தியானித்த ஆண்டவரே வசனத்தின்படி நாங்கள் நடக்கும்படி உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை நீர் வைத்து சென்றிருக்கிறீர். நீர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றீரப்பா. அது போல நாங்களும் ஆண்டவரே, எங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் நாங்கள் ஆண்டவரை உமைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரை உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையை செலுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலன் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆசிரியை செலுத்தும்படி ஆண்டவரை நீர் வர இருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய வேத வசனத்திற்கும் அப்பா உங்களுடைய சுவிசேஷத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே. ஆம் ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென் ஆமென். Thank you all for joining today. God bless you.